பிரபலமானவர் ஒருத்தர் வருகிற பொழுது அதற்கான கட்டுப்பாடுகளை அவர் கருத்தை தெரிவிப்பதிலையோ அல்லது அவர் அரசை விமர்சிப்பதில்லையோ அதை யாரும் தடை செலுத்தவில்லை. அவரை பார்க்க வேண்டும் என்று கூடுறாங்க. ஒரு 10 பேர் செத்துட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? உடனே என்ன திரும்பிங்கன்னா இதற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கு, இவ்வளவு வேற ஏன் கூட்டினீங்க, இவ்வளவு ஏன் திரள விட்டீங்க, அடுத்த கேள்வி வேற மாதிரி முன்வைக்கப்படும். அதை நெருக்கடி கொடுக்கறது, எல்லாத்தையும் விரட்டி விடுறது, இவர் பேசுறது யாரும் கேட்க விடாம காதுல பஞ்சு அடைக்கிறது, இப்படியெல்லாம் அந்த பில்டப் கொடுக்கறது இருக்குல்ல, அது தேவையற்ற ஒரு விஷயம். அவர் வருகிறார், அவர் பேசுகிறார், அவர் பேசுற கருத்து ஒளிபரப்பாகிறது, அதை யாரும் தடுக்கலையே. அப்ப இவர் விவசாயிகள் நலனை பாதுகாப்பவராக இருந்தா அவர் டங்ஷன் சுரங்கத்துக்கும் போயிருக்கணும். அங்க ஏன் போகல? விவசாயத்துக்காக நான் வந்திருக்கேன், விவசாய பாதுகாக்கிறதுக்காக நான் வந்திருப்பேன் என்பது அப்பட்டமான அரசியல். அது விவசாயிகள் நலன் சார்ந்ததல்ல. அவர் மிகப்பெரிய அளவிற்கான குளங்களும் இதெல்லாம் இருக்கு. இதை எல்லாத்தையும் மூடிட்டு அதை நாங்க என்ன செய்ய போறோம், விமான நிலையமா மாத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் என்பது போதில்லை, அது இல்லை. இந்த 5 ஆண்டு காலங்களில் மக்கள் அவர்கள் விருப்பப்படி அவர்கள் கோரிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள், கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரசு அடக்குமுறையை எங்கும் கையாளவில்லை. அவர் பேசுன அந்த சீட்டை எழுதி வச்சு பார்த்தாலே தெரியுது எங்கிருந்து எழுதி கொடுத்து பேசுறாங்கன்னு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சூர்யா ஜேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து அப்பகுதி மக்கள், 13 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சுமார் 910 நாட்களாக தொடர் போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த மக்களை நேரில் சந்தித்து அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று போய் மக்களை சந்தித்திருக்கிறார். அவர் பேசிய விஷயங்களுக்கு நான் பின்னாடி வரேன். இந்த சந்திப்பு அப்படின்றது, இதற்கு முன்னர் அவர் மக்களை சந்திக்க மாட்டார் அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நேரில் மக்களை சந்திக்க போறார். மிகப்பெரிய கட்டுப்பாடு போலீஸ் தரப்புல இருந்து, நீங்க அங்க போகக்கூடாது, போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது, பொது இடத்துல சந்திக்கக்கூடாது, ஒரு திருமண மண்டபத்துல சந்திக்கிற மாதிரி பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டுப்பாடுகள் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. உங்களுடைய பதில்? கட்டுப்பாடுகள் அவசியம். ஏனால் ஒரு நடிகர் பிரபலமானவர், அவர் மக்களை சந்திக்க வருகிறார் என்கிற போது அந்த அவர் போராட்ட களத்தில் இருப்பவர்களை சந்திக்க வருகிறார். ஆனால் ஒரு நடிகர் என்ற முறையில் அவரை வேடிக்கை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் கூடும். நீங்கள் ஆந்திராவில் ஒரு சினிமா நடிகர் வந்தார், ஒரு பெண்ணை மூச்சு முட்டி இறந்து போனாங்க அந்த அம்மா. அப்போ அதை ஒட்டி ஒரு பெரிய பிரச்சனை என்ன செய்கிறது, உருவாகிறது. அப்போ ஒரு பிரபலமானவர் ஒருத்தர் வருகிற பொழுது அதற்கான கட்டுப்பாடுகளை அவர் கருத்தை தெரிவிப்பதிலையோ அல்லது அவர் அரசை விமர்சிப்பதில்லையோ அதை யாரும் தடை செலுத்தவில்லை. அவர் செலுத்தலாம். மீடியா இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியா உலகில் ஒரு செய்தி பரவலாக உடனடியாக மக்களிடம் போய் சேர்கிறது. அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய 13 கிராமத்து மக்கள் அவர்களை சந்திப்பது என்ற ஏற்பாடு மட்டுமாக அது இல்லை. அப்படிங்கும்போது ஒருத்தர் வருகிற பொழுது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், நீங்கள் இதே தான் சொல்றீங்க. இங்கே நம்ம விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது. திடீர்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கிளம்பி ஓடினாங்க. ஒரு விமான சாகசம் தான், எல்லாரும் அதை பார்க்கலாம். யூடியூப்ல ஏராளமானது இருக்கு. அதை போய் பார்த்த இடத்துல ஒருத்தர் மூச்சு முட்டி இறந்து போயிடுறாரு. அதற்கு என்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது? பாதுகாப்பு குறைபாடு, அதில் ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை. இன்றைக்கு இவர் வருகிறார், சரி, ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு 10,000 20,000 பேர் கூடுறாங்க. அவர்கள் போராட்டத்தில் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். அவரை பார்க்க வேண்டும் என்று கூடுறாங்க. ஒரு 10 பேர் செத்துட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? உடனே என்ன திரும்பிங்கன்னா இதற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கு, இவ்வளவு வேற ஏன் கூட்டினீங்க, இவ்வளவு ஏன் திரள விட்டீங்க, அடுத்த கேள்வி வேற மாதிரி முன்வைக்கப்படும். அப்படிங்கும்போது மக்களுடைய பாதுகாப்பும் முக்கியம். அதே நேரத்தில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு மக்களை சந்தித்து தன் கருத்தை வெளிப்படுத்துவதற்கான ஜனநாயக உரிமையும் முக்கியம். இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு அரசுக்கு கடமை இருக்கிறது, அதான் நான் கருதுகிறேன். அப்படி வரும்போது அது என்ன செய்யப்படுகிறது, அது ஒரு கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது, அவ்வளவுதான். அதை நெருக்கடி கொடுக்கிறது, எல்லாத்தையும் விரட்டி விடுறது, இவர் பேசுறது யாரும் கேட்க விடாம காதுல பஞ்சு அடைக்கிறது, இப்படியெல்லாம் அந்த பில்டப் கொடுக்கறது இருக்குல்ல, அது தேவையற்ற ஒரு விஷயம். நீங்க அந்த விஷயத்திற்குள்ள நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் பாராட்டுக்குரியது. எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் ஒருவர் வருகிறார், அவர் பேசுகிறார், அவர் பேசுற கருத்து ஒளிபரப்பாகிறது, அதை யாரும் தடுக்கலையே. இன்னைக்கு அதை எல்லாரையும் பார்க்க தான் செய்யறாங்க. அவர் கருத்தை முன்வைக்கிறார், அந்த விஷயத்தில் என்னுடைய கருத்து இது என்று அவர் முன்வைக்கிறார்.
அப்படிங்கும்போது அது தடுக்கப்படக்கூடியதாக நான் கருதவில்லை. அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு கட்டுப்பாடுகளோடு அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அது எல்லாருக்கும் தான். இப்ப நீங்க இளையராஜா ஒரு கச்சேரி நடத்துறாரு, இல்லாட்டி ஏஆர் ரகுமான் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. அந்த ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சியில பாதுகாப்பு குறைபாடு இருந்தது, இவ்வளவு பேர் வர்றதுல சிக்கலாச்சு, எல்லாமே ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பின்னாடி அதை வேற மாதிரி பேசுவதும், அதற்கு முன்னாடி ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற பொழுது அதை நிர்பந்தம் என்று சொல்வதும் அது ஏற்புடையதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் போகவே கூடாது, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று அரசு செய்தால்தான் அது தவறு. அவர் போகலாம், மக்களை சந்திக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய அவங்களே சொல்றாங்கல்ல, விஜய் வெளியே வந்தா கூட்டம் கூடிரும், விஜய் வெளியே வந்தா கூட்டம் கூடிரும், அதனாலதான் விஜய் வீட்டுக்குள்ளே இருக்காரு அப்படின்னு அவங்க தானே சொல்றாங்க. அப்ப கூட்டம் கூடும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு யார் பொறுப்பெடுப்பது? அவர் பொறுப்பெடுப்பாரா? அவர் கூட்டத்துக்கு 7 பேர் செத்து போனாங்கல்ல, என்ன கொடுத்தாரு? அவர் மாநாட்டுக்கு கிளம்பி 7 பேர் இறந்து போனாங்க. 7 பேருக்கு என்ன கொடுத்தாரு? அதை எல்லாரும் போராடினாங்க. அந்த 7 பேர் குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் கொடுன்னு சொன்னதுக்கு பின்னாடி அவங்களையும் வீட்டுல கூப்பிட்டு வச்சுதான் கொடுத்தாரு. அந்த வீட்டுக்கு கூட அவர் நேரடியா போகல. தன் கட்சி தொண்டன் இறந்ததற்காக அவர்களது வீடு தேடி போகாதவர் விவசாயத்தை பாதுகாக்க போறேன்னு இன்னைக்கு வந்திருக்கிறார் என்பதை சேர்த்து பாருங்க. சரி, இன்னைக்கு பேசும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த குறிப்பிட்டாரு. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக அரிட்டாப்பட்டி மக்கள் நடத்தக்கூடிய அந்த போராட்டத்திற்கு திமுக அரசு ஆதரவு தெரிவிக்குது. ஆனா அதே நேரத்துல பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து மக்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. இது என்ன இரட்டை நிலைப்பாடு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். டங்ஸ்டன் விமான நிலைய எதிர்ப்பு அப்படிங்கிறத அதிமுக செய்தது. அவர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த கனிம வளத்தை எடுப்பதற்கான அந்த தீர்ப்பு வருகிற பொழுது அதை அதிமுக ஆதரித்தது, திமுக அதை எதிர்த்தது. ஆனால் இரட்டை வேடம் போடுகிறார்கள், நாங்கள் அதை எதிர்த்து போராடுகிறோம் என்று அரசாங்கம் தெளிவாக இருந்தது. அப்ப திமுக அரசாங்கம் எதை எதிர்த்து மக்களை காப்பதற்கு, அதுவும் விவசாயிகள் தானே, அப்ப நீங்க அங்கே போகல. அப்ப திமுக ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது, அந்த அரசு செய்கிற பொழுது, அந்த அரசுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கும் ஒரு அரசியல் நோக்கம் தாண்டி இதில் விவசாயிகளுடைய நலன் என்ன இருக்கு இவருக்கு? அப்ப இவர் விவசாயிகள் நலனை பாதுகாப்பவராக இருந்தா இவர் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கும் போயிருக்கணும். அங்கே ஏன் போகல? விவசாயிகள் நாடு பூரா போராடினாங்கல்ல, டெல்லிக்கு போங்க, பஞ்சாபுக்கு போங்க. 3 மசோதாவுக்கு எதிராக ஏதாவது வாய் திறந்தீங்களா? இல்ல. நீங்க கட்சி ஆரம்பிச்ச பின்னாடிதான் நீங்க மக்களை பத்தியே பேசுவீங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்களை பத்தி பேச மாட்டீங்களா? கிட்டத்தட்ட 77 பேர் மரணித்தார்கள் டெல்லி போராட்டத்துல. டெல்லி போராட்டம், விவசாயிகள் போராட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் அந்த தேர்தல் முக்கிய களம். விவசாயிகளை நான் பாதுகாக்க போகிறேன் என்று சொன்னால் போராடுகிறார்கள். அதற்கு அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு லீவ் விட்டுட்டு இப்ப நின்று நான் விவசாயத்தை பாதுகாக்க போறேன்னா, விஜயனுடைய அரசியல் விவசாயிகளை பாதுகாப்பதல்ல. பரந்தூர் விமான நிலையம் சார்ந்த விஷயங்கள், அதற்குள் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் நம்ம தனியா விவாதிப்போம். ஆனால் விஜய் அரசியல் என்று வருகிற பொழுது அவர் விவசாயத்துக்காக நான் வந்திருக்கேன், விவசாய பாதுகாக்கிறதுக்காக நான் வந்திருப்பேன் என்பது அப்பட்டமான அரசியல். அது விவசாயிகள் நலன் சார்ந்ததல்ல அவர் பேசக்கூடியது. அவருக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரசியல் நிர்பந்தம் அவரை அங்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது. அது பரந்தூர் விமான நிலையத்தில் இருந்து அந்த நிலத்தை கொடுப்பவர்களுக்கு அல்ல இழப்பவர்களுக்கான நியாயம் கேட்டு அவர் வந்ததாக நான் உணரவில்லை. இதுவும் அவர் செய்யக்கூடிய ஒரு அரசியல். இன்னொரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், ஒரு அரசு நாடகம் போடுறது. நீங்க நாடகம் போடுறதுல எவ்வளவு பெரிய கெட்டிக்காரங்கன்னு. ஏப்பா, நீ பிறந்ததுல இருந்து நடிச்சு நாடகம் நடிச்சு தானே வந்திருக்க. இத்தனை வருஷம் 59 வருஷம் நாடகம் நடிச்சிச்சு. நாடகம்னா சினிமா தானே. நாடகம் நடிச்சிட்டு அந்த நாடகத்தின் மூலமாக கிடைத்த புகழை வைத்து நீங்கள் நாடகம் போடுகிற பொழுது இங்க இருக்கக்கூடியவங்க போடுறது நாடகமா? அரசாங்கம் அதை சரின்னு சொன்னா மக்கள் எல்லோரும் கருத்து சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் அவருக்கு ஒரு கருத்து இருக்கு. பரந்தூர், எனக்கு தெரிஞ்சு பரந்தூர் விமான நிலையம் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் பல்வேறு கட்சி தலைவர்களும் போயிட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் இந்த மக்களை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, பேசிட்டு வந்துட்டாங்க. சிபிஎம் போனாங்க, சிபிஐ போனாங்க, விசிகா போனாங்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும், காங்கிரஸ் உள்பட எல்லாரும் போனாங்க, பார்த்தாங்க. அந்த மக்கள் சொன்ன கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்க. நீங்களும் போங்க, நீங்களும் பாருங்க, உங்களது கருத்துக்களை அரசிற்கு என்ன செய்யுங்க, கொண்டு போய் வைங்க. அதுல ஒன்றும் தவறே கிடையாது. அரசு அதை பரிசீலிக்கட்டும். அதுல நியாயங்கள் இருந்தா அரசு எடுக்கட்டும், தப்பு இருந்ததுன்னா அதற்கான விலையை அவங்க எடுத்துட்டு போறாங்க. இதுல அரசியல் பண்ணுவதற்கும் நாடகம் செய்வதற்கும் என்ன இருக்கு? அதான் என்று கேள்விதான் நானும் கேட்கிறேன். அதுக்காக பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டும், இல்ல வேற ஒரு இடத்துல. நான் இன்னொன்னு சொல்றேன், நான் அந்த இடத்துக்கு போனேன். அதை ஒட்டிதான் என்னுடைய கேள்வி. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுது நான் எழுப்பிய கேள்விக்கு ஒரு பகுதியினுடைய பதிலை என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள்
அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியலாக அதை புரிஞ்சுக்கலாம். நான் அதே நேரத்தில் அவர் எழுப்பிய கேள்வியின் இன்னொரு பகுதி இருக்கு. என்னன்னா, அரிட்டாப்பட்டிக்கு இன்னைக்கு அரசு ஆதரவாக இருக்கு, அங்க போராடக்கூடிய மக்களுக்கு. அதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளம், அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிப்படையக்கூடாது, இதெல்லாம் தமிழக அரசு சொல்லுது. அதே இதை தானே இங்க இருக்கக்கூடிய மக்களும் சொல்றாங்க. இயற்கை வளம் பாதிக்கப்படுது, இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பாதிக்கப்படுது, விவசாய நிலம் பாதிக்கப்படுது. விஜய் அவர்கள் அங்கு சுட்டி காட்டியிருக்கிறார் 90% விளை நிலம், 90% நீர்நிலைகள் அப்படின்றத சுட்டி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல வைங்க, வளர்ச்சிக்கு நான் எதிரானவன் கிடையாது, இதே விமான நிலையத்தை இன்னொரு இடத்துல அமைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை அப்படின்றார். மேலோட்டமாக பார்த்தால் இது சரியான வாதம் என்று தோன்றும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அங்க இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் அரிட்டாப்பட்டி சார்ந்தது என்பது 2000 ஆண்டுகளான பாரம்பரியமான நினைவு சின்னங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். சமணர் குகைகள் இருக்கிறது, அங்கும் சிவன் கோவில்கள் இருக்கிறது, எல்லா கோவில்களும் அங்கேயும் இருக்கிறது. இப்ப இங்க அம்மன் கோயிலை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாருன்றதெல்லாம் தேவையில்லாத ஒரு வசனத்தை இப்போது பேசினார். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு, அந்த சிவன் கோயிலை பிஜேபி அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுதுன்னு இவர் பேசுவாரா? இவர் பேசுற தைரியம் இருக்கா? என்ன விஷயம் என்னன்னா, அங்கே ஒரு இயற்கை வளம், அது பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு ஒரு பாரம்பரிய களம் என்பது அங்கே இருக்கிறது. இது அது சார்ந்ததல்ல இந்த இடத்துல என்னன்னா, நான் அந்த இடத்த போய் நேரடியா பார்த்தேன். கிட்டத்தட்ட அரசுக்கு தேவையானது விமான நிலையம் வைப்பதற்கு 5700 ஏக்கர். நீங்க சொல்லக்கூடிய 90% நீர்நிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது உண்மைக்கு புறம்பான தகவல் இது எல்லாமே. ஏன்னா, ஒரு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய, நீர் வளம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அரசு தரிசு புறம்போக்கு நிலங்கள் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். காவிரி படுகை நீர்நிலைகள் உள்ளது, தாமிரபரணி படுகை நீர்நிலைகள் உள்ளது. ஆனால் அந்த இடத்தில் எங்க அரசு தரிசு புறம்போக்கு நிலங்கள் இருக்காது. ஏன் இருக்காது? நிலமாக இருக்காது, அதுக்கு பயன்பாட்டுக்குள்ள இருக்க முடியாது. விவசாய நிலமாக பயன்படுத்த முடியாத இடம் தான் அரசு தரிசு புறம்போக்கு நிலங்களாக இருக்கும். இந்த இடத்துல 1763 ஏக்கர் நிலம் அரசு தரிசு புறம்போக்கு நிலம். அப்ப நீர்நிலைகள் இருக்கிறதா? நீர்நிலைகள் இருக்கிறது. அது பாதுகாக்கப்பட வேண்டுமா? பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த இடத்தை மாத்தி வேற ஒரு இடத்துல இதை விட பெட்டரான ஒரு இடம் இருக்கு, அப்படி யாருமே இதுவரைக்கும் என்ன செய்யல, ஒரு ஆல்டர்னேட்டிவ் இடத்தையும் இவங்க காமிக்கல. ஆனா விமான நிலையம் தேவை என்பதை எல்லோரும் உணர்கிறார்கள். எல்லாத்துக்கும் விமான நிலையம் தேவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய விமான நிலையம் 2 கோடி பேரை இறக்கும் போறாங்க. அது நெருக்கடியான ஒரு சூழலாக இருக்கு, பிரதானமான சாலையில் இருக்கு, பெரிய நெருக்கடி இருக்கு. அதை இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு விமான நிலையம் சென்னைக்கு தேவை, பெரிய நகரம் என்ற முறையில் தேவை என்பதை பலரும் வலியுறுத்துகிறார்கள். ஆனா அதை மாற்று இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னா, மாற்று இடம் எது என்று அரசுக்கு இதுவரைக்கும் யாரும் சொல்லவும் இல்லை. அப்ப இந்த பக்கம் கடற்கரை பக்கம் இப்ப பனையூர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பனையூர்ல ஒரு விமான நிலையம் கூட நம்ம என்ன செய்யலாம், வைக்கலாம். அது கடற்புறத்துல தான் இருக்கு, கடற்கரை. இப்ப கேரள திருவனந்தபுரம் ஏர்போர்ட் கடற்கரையில தான் இருக்கும், அது கோவளம் கடற்கரையை ஒட்டி தான் இருக்கும். பனையூர் கடற்கரையை ஒட்டி நான் எனது வீடுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி தருகிறேன், அந்த இடத்தில் விமான நிலையம் வைங்கள் என்று விஜய் சொன்னார்னா ஒரு மாற்று இடம், அது நல்லதாக கூட இருக்கலாம். அப்படி வேணா நம்ம வைக்க முடியுமா? நீங்க என்ன பார்க்கணும்னா, அங்கே போனா மீனவர்களுடைய வாழ்வியல் அங்கே இருக்கிறது, இங்க விவசாயிகளுடைய வாழ்வியல் என்பது இருக்கிறது. ஒரு மலை மேல போய் போனீங்கன்னா அங்கே ஒரு வாழ்வியல் இருக்கிறது. நீங்க எந்த ஒரு முன்னேற்றமும் மக்களது வளர்ச்சிக்கு தேவையானதாகவும் அது இருக்க வேண்டும். ஒரு தேசத்தினுடைய முன்னேற்றம் விஞ்ஞானத்தையும் வளர்க்கணும், மக்களையும் பாதுகாக்கணும். இந்த 2 பேலன்ஸ்ட் அப்ரோச்சோட தான் அதை பண்ண முடியும். சுற்றுச்சூழலை முக்கியமானது ரொம்ப சுற்றுச்சூழல். ஏன்னா இப்ப சென்னைக்கு வரக்கூடிய வெள்ளங்கள், இது எல்லாமே அங்கிருந்து தண்ணி வரக்கூடிய பகுதி ஏற்பாடு. நீங்க அங்க மிகப்பெரிய அளவிற்கான குளங்களும் இதெல்லாம் இருக்கு. இதை எல்லாத்தையும் மூடிட்டு அதை நாங்க என்ன செய்ய போறோம், விமான நிலையமா மாத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ஒரு பிரச்சாரம் என்பது போதில்லை, அது இல்லை. இருப்பதே அங்க என்ன செய்யணும், அதை பாதுகாக்கணுங்கிறத நம்ம வலியுறுத்தணும். ஆனா ஆல்டர்னேட்டிவ் இடம் என்ன அப்படின்னு ஒரு இடத்த பாமக அவர் உப்பளத்தை அழித்து விட்டு வைங்க. அப்ப உப்பளத்துல இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா, அதையே அழிக்கணுங்கிறார் இவரு. அப்ப உப்பளத்தை அழிச்சிருங்க, உப்பள பகுதிகளில் கொண்டு போய் விமான நிலையம் வைங்க அப்படின்றது ஒண்ணு. இந்த பக்கம் போனீங்கன்னா மகாபலிபுரம் அது ஒரு புராதனமான சின்னங்கள் இருக்கிற தமிழ்நாடு. அப்படி நீங்க இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன பாக்குறேன்னா, ஒட்டுமொத்த இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அப்படிங்கிறத வனங்களை அகற்றி தான் மனிதர்கள் குடியேறினார்கள். மனித குடியேற்றம் நீங்க திண்டிவனமா இருக்கட்டும், தில்லைவனமாக இருக்கட்டும், கடம்பவனமா இருக்கட்டும், மூங்கில் வனமா இருக்கட்டும், எந்த ஒன்றுமே அடர்ந்த வனங்களையும் நீர்நிலைகளையும் அகற்றி தான் மக்கள் குடியேற்றம் என்பதே நடந்தது. அப்ப ஆனா அது எதுனா மக்களது நலன் என்பதில் அது அடங்கி இருக்கிறது. இப்ப இதுவும் மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டம் அப்படின்னு அரசு கருதுகிறது. 5700 ஏக்கரை நாங்க எடுக்கிறோம், அதுல விவசாயிகள்ல 1000 பேர் விவசாயிகள். அதுல அந்த 1000 பேருக்கு இருக்கக்கூடிய நிலத்தினுடைய மதிப்பை விட, சந்தை மதிப்பை விட 3 மடங்கா கொடுக்குறோம்.
குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுக்கிறோம், இதெல்லாம் அரசாங்கம் சொல்வது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நான் விசாரித்த வரையில் 90% நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு விட்டது, எடுத்துட்டாங்க, அவங்களும் கொடுத்துட்டாங்க என்பதுதான் எனக்கு நான் வச்சிருக்கக்கூடிய தகவல். கொடுத்துட்டாங்க. இந்த நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது சிலர் அரசியலுக்காக செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு என்ற கருத்தும் விமர்சனங்களும் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கருத்துகளுக்கு அரசு என்ன செய்யணும்? மதிப்பளிக்கணும். அவர்களுடைய கருத்துக்களையும் கூப்பிட்டு பேசணும். அதை எல்லாத்தையும் ஒரு கன்கரன்ஸ், ஒரு ஒரு ஒத்துழைப்போடு அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசு முன் வரணும். இதுல என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அரசு இந்த அரசு திமுக அரசை பொறுத்த மட்டிலும் மக்களுக்கு விரோதமான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய அரசு என்று இல்லை. மக்களுக்கு விரோதமாக 10 வருஷமா சென்ட்ரல்ல ஒரு அரசாங்கம் இருக்கு. அதை கேள்வி கேட்கறதுக்கு இங்க எவனுக்கும் துப்பு கிடையாது. அதை பேசவே மாட்டான். அவன் செய்யக்கூடிய அக்கிரமத்துக்கு எல்லாத்துக்கும் இங்க கம்முன்னு உட்கார்ந்துருப்பான். ஆனா இங்க ஒரு ஒரு விஷயம் வருகிற பொழுது அதற்கு எதிராக பேசுவது. அப்ப திமுக அரசு இந்த விஷயத்தில், பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் வரக்கூடிய கருத்துக்களை, எதிர்கருத்துக்களையும் ஆதரவான கருத்துக்களையும் எல்லோரையும் உள்ளடக்கியான ஒரு பொது முடிவிற்கு கொண்டு வருவதற்கான முறையில் இந்த விமான நிலைய திட்டத்தை அணுக வேண்டும் என்பது பொதுவானவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் விவசாயிகளை வஞ்சித்து விட்டு, விவசாயிகளை ஈவிரக்கமற்ற முறையில் தாக்கிவிட்டு, அவர்களை ஒழித்து விட்டு, இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது இருக்குல்ல, துப்பாக்கியை வச்சு சுட்டு விட்டு, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு வேலை. நீங்க விவசாயிகள் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தினவன் யாரு? அடிச்சு கொண்டவன் யாரு? கண்ணீர் புகை விட்டவன் யாரு? தூத்துக்குடியில் அடிச்சு கொண்டவன் யாரு? இவ்வளவும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்த ஆட்சி நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்த ஆட்சியெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு 5 ஆண்டு காலங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல துப்பாக்கி சூடுகள் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. 56 தூவல் துப்பாக்கி சூட்டுல இருந்து ஆரம்பிச்ச துப்பாக்கி சூடுகள். இந்த 5 ஆண்டு காலங்களில் மக்கள் அவர்கள் விருப்பப்படி அவர்கள் கோரிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள், கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரசு அடக்குமுறையை எங்கும் கையாளவில்லை என்பதும் ஒரு பாசிட்டிவான அம்சம். சார், ஒரு அரசை சொல்லுகிற பொழுது, ஒரு அரசிட்ட கோரிக்கையை வைக்கிற பொழுது அரசாங்கத்துடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன என்பதிலிருந்து ஒரு விஷயத்தை அணுகணும். உனக்கு ஒரு அரசியல் இருக்கு, எனக்கு இன்னைக்கு உடம்பு அரிக்குது, அதுக்காக நான் பரந்தூர்ல நின்றுகிட்டு சொறிவேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதுதான் விஜயினுடைய அரசியலாக இருக்கிறது. விஜய் பொறுப்பான அரசியலை நடத்தவில்லை. அவரோட கட்சியினுடைய கொள்கையில அந்த கொள்கையை வாசிச்சுட்டு தான் அவர் பேசவே ஆரம்பிக்கும். அந்த கொள்கை தான் சொன்னது, கவர்னரே வேணாம்னு சொன்னது. மறுநாள் காலையில கவர்னர் வீட்டுல போய் காலடியில நக்கி கிடந்த விஜய்க்கு என்ன கொள்கை வேண்டி இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீ தானே சொன்ன, இங்க கவர்னரே வேண்டாம், கவர்னரே நான் சந்திக்க மாட்டேன், கவர்னர் என்ற போஸ்டே இங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஒரு ஆளை போய் பார்க்க போகணும்னு என்ன அவசியம்? எந்த கவர்னரை போய் பார்த்தாரு? ரொம்ப நியாயமானா, ஓகேவானா? அந்த ஆளு தமிழ்நாட்டினுடைய எல்லாவற்றிற்கும் எதிரான நபர். அந்த நபரை போய் நீங்க ஏன் பாத்தீங்க? அப்ப என்ன கொள்கை எங்க வச்சீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதே விக்கிரவாண்டி வீசாலையில போய் குழியை தோண்டி உள்ள உட்காந்துக்கணும் உங்க கொள்கையில. அப்ப நீங்க பேசுவது ஒண்ணு, செயல்படுவது ஒண்ணு. விஜய் என்பது அப்பட்டமான திமுக எதிர்ப்பு அரசியல். திமுக எதிர்ப்பு அரசியலை நான் பண்றேன் சொல்லிட்டு போய் பண்றதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. மக்களுக்கு நான் காப்பாற்ற போறேங்கிற மாதிரி நீ ஆக்சன் நாடகம் போடுறவாரு, அந்த நாடகம் தவறானது. விஜய் மக்களிடம் செல்லட்டும், வாக்கு கேட்கட்டும். அவர் பேசுன அந்த சீட்டை எழுதி வச்சு பார்த்தாலே தெரியுது எங்க இருந்து எழுதி கொடுத்து பேசுறாங்கன்னு. இயல்பா போர்க்களத்திற்கு வரக்கூடிய ஒருத்தன் எப்படி பேசுவான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனா ஒருத்தன் சொல்லி கொடுத்து ஒருத்தன் பேசுறான்னு வைங்க, அந்த வரி விடாம அப்புறம் முதலாளி திட்டுவான், என்னடா இந்த வார்த்தையை எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் போட்டியே அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி பேசுறது இருக்குல்ல, அதுவும் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்க்கிறார்கள். இருப்பினும் கூட இந்த மாதிரியான பரந்தூர் விமான நிலையம் சார்ந்த கருத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கருத்துகளுக்கு திமுக அரசு, முதலமைச்சர் செவிசாய்க்கட்டும். அந்த செவிசாய்த்து அதற்கேற்ற மாதிரியான ஒரு மாற்று வடிவம் இருந்தால் மாற்று வடிவத்தை முன்னெடுக்கட்டும். இல்ல அந்த இடத்துலதான் அதை கொண்டு வர முடியும்னா அந்த மக்களை என்ன செய்யணும்? கன்வின்ஸ் பண்ணுங்க. அந்த மக்களை இந்த மாதிரியான எல்லோருடைய ஒருங்கிணைப்போடு அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள்.